அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி நான் இப்போ உங்கள் மத்தியில் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எப்படின்னா, நம்ம மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. கடவுள் இருக்கிறாரா? அவர் இருந்தால் எப்படி இருப்பார்? அவரை பற்றி நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறது? கடவுள் இருந்தார்னா அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் நம்மளை படைச்சாரா, இல்லை நம்ம தான் கடவுளை உண்டாக்கி நம்ம தான் கடவுளை வணங்கணுமா அப்படிங்கிற என்ன கேள்விகள் எல்லாம் இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கும் இருக்குது. அதுபோல் கடவுள் இல்லை இந்த உலகம் எப்படியோ உண்டாகுச்சு அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக திங்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடைய எனக்குள்ள 10 வயசில் எனக்குள்ள ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. அதை அந்த 10 வயசில் எனக்கு கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் உறுதியாக அதை பின்பற்றதுக்கு ஆரம்பித்தேன். எனக்கு தெரியப்படுத்தினாரு, நான் அதே போல் அதை பின்பற்றதுக்கும் ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு 50 வருடமாக நான் அந்த கடவுளோட வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்போ அவரை பற்றி உங்கள் மத்தியில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால நான் இப்போ இந்த வேளையில் உங்கள் மத்தியில் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் கூட நம்ம உறவு கொள்ளும்போது அவர் எப்படி நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நடத்துறாரு அப்படியே அந்த காரியங்களை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லலான்னு நான் வந்திருக்கிறேன். அப்போ இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும்னா நம்ம கருத்தில் கடவுளால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை நம்ம கருத்தில் புத்தகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட முடியும். அதுலேருந்து நான் உங்களுக்கு இதை நான் தெரியப்படுத்துகிறேன். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை உருவாக்குன கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அறியணும்னா வேத புஸ்தகத்துக்கு நேரம் நம்முடைய மனதை தப்புன்னு பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வேதாகமும் உலகத்தினுடைய எல்லா புத்தகங்களை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகம். அது காலகாலமாக இருக்கிற ஒரு சரித்திர புத்தகம். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகம் எப்படி உண்டாகுச்சுங்கிறதுல இருந்து இந்த உலகத்தில் என்ன நடந்துச்சு, இனிமேல் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, இதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புத்தகம் வேத புத்தகம். கிறிஸ்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வேத புத்தகம். அதை குறித்து அதுலேருந்து உங்களுக்கு நான் இதை விளக்கலான்னு நான் இப்போ உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். ரொம்ப கவனமாக கேளுங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் நான் உங்கள் மத்தியில் இப்பொழுது நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கடவுள் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும்னா முதலாவது அவர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் அந்த சரித்திரத்துக்கு நம்ம போன பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. அவர் யார், எப்படி இருந்தாருன்னு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நமக்கு தெரியுது அவர் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்போ அவர் ஒரு படைப்பாளர் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யோவான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்போ இயேசு கிறிஸ்துவோட ரொம்ப நெருங்கி அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த பாக்கியத்தை பெற்றவர் யோவான் அப்போஸ்தலன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ரீஷன். அந்த ஒரு ஸ்ரீஷன் உலகத்தின் முடிவில் அவரை பத்ம தீவில் சிறை வைக்கப்பட்டிருந்தப்போ அங்கே அவர் அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு இங்கே அவர் விளக்குறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு எழுதிய வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார் அப்படின்னு இருக்குது. அப்போ கடவுள்னு சொல்லுகிறவர் ஏற்கனவே இருந்தவரா இருக்கணும், இப்ப இருக்கிறவரா இருக்கணும், இனிமேல் இருக்க போகிறவரா இருக்கணும். அந்த 3 கொள்கைகளையும் உடையவர் இந்த வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா அப்போ அவர் கிரியேட்டர், அதாவது எல்லாவற்றையும் உருவாக்குனவர். அவர் இருக்கிறாரு, இருந்தவர், வருகிறவர். அதுக்கடுத்து அவர் எப்படி இந்த உலகத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிறது ஆதியாகமத்துல இருந்தே நம்ம பார்த்தோம்னா 2ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து அவர் 6 நாட்கள்ல இந்த உலகத்தை அவர் உருவாக்குனாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் அவர் உண்டாக்கிட்டு வந்திருக்கிறாரு, வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் பூமியை தரையாகவும் கடலாகவும் அவர் பிரிச்சிருக்கிறாரு. தரையை அவர் மலைகள், மேடுகள், பள்ளங்கள், குண்டுகள், பள்ளத்தாக்குகள், அருவிகள், நீரோடைகள், சிற்றாறுகள், பெரியார்கள், நீர்வீழ்ச்சிகள் இவையெல்லாம் வச்சு அழகுபடுத்தி அவர் காடுகளையும் புல்வெளிகளையும் பசுமையான வயல்வெளிகளையும் மண்ணற்பாங்கான பிரதேசங்களையும் பனிப்பாறைகளையும் எல்லாம் உருவாக்கியிருக்கிறாரு. அதில் அவர் ஓங்கி வளர்ற மரங்களை உருவாக்கியிருக்கிறார், பழ மரங்கள் உருவாகிருக்குது, அப்புறம் உணவு தாவரங்கள் உருவாகிருக்குது, மூலிகை தாவரங்கள் உருவாகிருக்குது. அதே போல் அதில் நிறைய காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள், ஜீவ பிராணிகள், ஊர்வன, பரப்பனை எல்லாமே அவர் உருவாக்கி இருக்கிறாரு. இன்னும் வானத்தை நம்ம பார்த்தோம்னா வானத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள், கிரகங்கள் இவை எல்லாவற்றையும் அவர் படைச்சு அழகுபடுத்தி இருக்கிறாரு. இந்த கடலை பார்த்தோம்னா கடல்ல மகாமச்சங்கள், ஆழங்கள், கண்மலைகளை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த தண்ணீரெல்லாம் அந்த கடல்ல போவதுக்கு அவர் கட்டளை கொடுத்துருக்காரு. தண்ணீரெல்லாம் கடல்ல போய் ஒதுங்கி
தேங்கி இருக்குது. அந்த தண்ணீர்ல அலைகளை உருவாக்குறாரு. அந்த அலைகள் வந்து கரையை வந்து மீறிடாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லையை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அந்த கடல்ல ரொம்ப அழகான மீன்கள், மீனினங்களை உருவாக்கியிருக்கிறாரு. ஓடுகிற அதுல நீந்தி விளையாடுகிற திமிங்கிலங்கள் இதெல்லாம் உருவாக்கியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் கடல்ல கப்பலுக்கு வழியும் உண்டாக்கியிருக்கிறாரு. கப்பல் அதுல மிதக்கவும் செய்திருக்கிறாரு. இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்து முடிச்சு இதெல்லாம் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. ரொம்ப அழகா இதெல்லாம் உருவாக்கிட்டாரு. 6ஆம் நாள் அவர் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் அப்படியே உருவாக்கி விட்டுறாம அவர் ஒரு காரியத்தை செய்தாரு. இது எல்லாம் ஆண்டு கொள்வதற்கு ஒருத்தனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை என்ன பண்ணாரு, அவருடைய சாயலில், அவருடைய அந்த ரூபத்துல, அந்த சாயல்ல மனுஷனை அவர் படைக்கிறாரு. மனுஷனை படைக்கிறப்ப அவர் கரத்தினால மண்ணை எடுத்து பிசைந்து உருவாக்குறாரு. மற்றதையெல்லாம் வார்த்தையினால் உருவாக்குனாரு. இந்த மனுஷனை மாத்திரம் என்ன செய்யறாரு, கரத்தினால அவர் மண்ணை எடுத்து பிசைந்து அவருடைய சாயல அவர் உருவாக்கி அவனுடைய நாசியில ஊதுறாரு. ஊதுன உடனே அவன் ஜீவாத்மாவாயிட்டான். இப்ப அவனுக்குள்ள ஜீவாத்மா உள்ள வந்துருச்சு. இப்ப அவன் வந்து கால் ஊண்டி நிக்கிறான். ஒரு மனுஷன் அவனை நல்ல ஒரு வாலிப பிராயத்துலதான் அவனை உருவாக்கி இருக்கிறாரு. இப்போ அவன்கிட்ட அவன் தனிமையா இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு அவன் நினைச்ச உடனே அவனுக்கு ஒரு நீண்ட உலகத்தை கொடுத்து அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து அவனுக்கு ஏற்ற ஒரு ஜோடி மனுஷியை உருவாக்கி கொடுக்குறாரு. உருவாக்கிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாரு, ஏதேன் தோட்டத்துல வச்சு அவங்க கூட அவர் என்ன செய்யறாரு, உலாவுறாரு. அவங்க கிட்ட அவர் தினமும் வராரு. அவங்களுக்கு அந்த ஏதேன் தோட்டத்தையே ஃபுல்லா கொடுத்து அதை அவர் என்ன பண்றாரு, நீங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பின்ன அந்த ஏதேன் தோட்டத்தை வந்து நீங்க பண்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலையும் கூட அவர் அழகா கொடுக்குறாரு. இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம், நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கடவுள் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து மனுஷனை வந்து ஒரு நாள் உபத்திரவப்படுத்தவோ இல்ல ஒரு நாள் வேதனைப்படுத்தவோ விரும்பவே இல்லை. அவரை போற சாயல்லையே அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவனை உருவாக்கின மனிதனை வந்து எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள் அப்படின்னு ஆதியாகமும் 1 28வது வசனத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பாக்குறோம். அது மாதிரி 7வது நாளை அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. 7வது நாளை ஆசீர்வதிச்சுட்டு அதை பரிசுத்தப்படுத்தி இளைப்பாறினார்னு சொல்லி ஆதியாகமம் 2 வசனத்துல இருக்குது. நீ ஆத்திராகமம் 31 வசனத்துல அவர் வந்து இளைப்பாரி பூரித்து இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இப்ப இந்த 7வது நாள்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நல்ல சந்தோஷமா கலிகூர்ந்து இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த மனுஷனும் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும், கலிகூர்ந்து இருந்திருந்திருப்பான் இல்லையா? அதுதான் அங்க நடந்திருக்க வேண்டியது. அதுக்கடையில இவர் என்ன பண்றாரு, ஆதியாகமம் 8 வசனத்துல பகலில் குளிர்ச்சியான வேளையில அவர் தோட்டத்துல உலாவி வந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது ஆமோஸ் தீர்க்கதரிசி 4 வசனத்துல அவர் எழுதியிருக்கிறாரு, அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவரும், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலா வருகிறவருமாய் இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி அவரை பற்றி கிளியரா போடப்பட்டிருக்குது. இதெல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளைகள் மூலம் நமக்கு என்ன செய்யுது, இந்த வேத புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துது. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிறாரு. ஆதியாகமம் 15 வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம், அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15 வசனத்துல ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட அவர் பேசுறப்போ அவர் வார்த்தை மூலம் தான் பேசியிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இனி எபிரேயர் 4:12 அந்த வார்த்தையானது எப்படிப்பட்டது அப்படின்னு, அந்த வார்த்தையானவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 4 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருப்புல எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படின்னு அவருடைய வார்த்தையை பற்றி பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து அந்த கர்த்தரை பற்றி நம்ம அடுத்து அறியணும்னா ஆதியாகமம் 18 வசனத்துல தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாமுக்கு பகல்ல உஷ்ண வேளையில கூடார வாசல்ல இருக்கும்போது கர்த்தர் காட்சி அளிச்சிருக்காரு. அங்க ஒரு 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அதுல 2 பேர் தூதர்கள், ஒரு ஆள் மாத்திரம் தான் தேவ சாயல்ல இருந்தவர். அப்ப அங்க வந்து அவர் ஒரு உருவத்திலேயே மனுஷ சாயல்லையே அவர் தேவனை பாக்குறாரு. அடுத்த ஆதியாகமம் 18:22
நம்ம பார்த்தோம்னா 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அப்ப அந்த 3 பேர்ல 2 பேர் தூதர்கள், ஒருத்தர் மாத்திரம் தான் கர்த்தரா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு மனுஷ சாயல நின்றதுனால ஆபிரகாம் அந்த கர்த்தருக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. நீ ஆத்திராகமோ 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ல இருந்து 4 வசனங்கள்லையும், யாத்ராகமோ 24 அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். அவர் மோசேக்கு வெளிப்பட்டது எந்த விதத்துல அவர் வெளிப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அது கிளியரா எழுதப்பட்டிருக்கு. மோசேக்கு அவர் வெளிப்பட்டது முச்செடியில அவர் வெளிப்பட்டாரு. முச்செடியில எரிகிற அக்கினியில அவர் காட்சி அளிச்சாரு. அதே போல 24 அதிகாரம் 15ல இருந்து 18 நம்ம பார்க்கும் போது சீனாய் மலையில அவர் மோசையோடு கூட அவர் வெளிப்பட்டதை நம்ம அங்க பார்க்கிறோம். அதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா 24 அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும், யாத்திராகமோ 24 அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும், நம்ம 24 அதிகாரம் 15ல இருந்து 18 வரைக்கும். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் காட்சி அளிச்சிருக்கிறார். அந்த தேவன் மத்தியில அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் தான் போக முடிஞ்ச ஒழிய எல்லாராலையும் போக முடியல. அவர் அவ்வளவு பயங்கரமான தேவனா காட்சி அளிச்சிருக்கிறாரு. இனி எசேக்கியேல், தானியேல், அதே மாதிரி இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம்னா அந்த யோவான், அவங்க 3 பேரும் ஆண்டவருடைய பயங்கரமான அந்த ஒரு காட்சியை பார்த்திருக்கிறாங்க. அது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28வது வசனம் வரைக்கும் அது ரொம்ப அழகா எசேக்கியேல் சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் அவர் பார்த்தப்போ அவர் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் 25ல இருந்து 28 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவி நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபொழுது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு எசேக்கியேலுக்கு அந்த தரிசனம் கிடைச்சிருக்கு. அவர் அதை பார்த்த உடனே அவர் அப்படி முகங்குப்புற விழுந்துட்டார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. இனி தானியேல் தீர்க்கதரிசி என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம்னா, தானியேல் தீர்க்கதரிசியும் இதே மாதிரி ஒரு சாயலை அவர் பார்த்திருக்கிறாரு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 11 தானியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து 9 வரைக்குள்ள வசனத்துல நம்ம இதை பார்க்கிறோம். என்ன இதுல எழுதியிருக்குன்னா, 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதற்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் ஊப்பாசின் தங்க கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களைப் போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோட இருந்த மனுஷரும் அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒழித்துக் கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் வெள்ளமெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் பொழுது நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். எவ்வளவு கிளியராக அந்த பயங்கரமான தேவனை பற்றி இந்த தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. அடுத்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த யோவானுக்கு கர்த்தர் இவ்வளவு யோவான் இயேசு கிறிஸ்து உயிரோட இருந்தப்போ மார்புல சாய்ந்திருந்த ஒரு சீஷன், அந்த சீஷனுக்கு அங்க ஒரு தரிசனம் கிடைக்குது பாருங்க. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்தோம்னா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அது இருக்குது பாருங்க. நீங்க எடுத்து நீங்களே வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற ஒரு 7 சபை இருக்குது, அந்த 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கைச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும்
கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த தேவன் அப்படி வெளிப்பட்டு இருக்கிறாரு இந்த யோவானுக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவரும் எவ்வளவு பயங்கரமான ஒரு தேவனுமா அங்க இருந்திருக்கிறார் பாருங்க. இப்பவும் அவர் அப்படிப்பட்டவராக தான் இருக்கிறாரு. இதுதான் நான் இந்த பகுதியில உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். இதுக்கு அடுத்து இந்த தேவனுக்கும் நமக்கு ஏன் அந்த இவ்வளவு பெரிய பிரிவினைகள் வந்துச்சுங்கிறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தரேன். இந்த பயங்கரமான தேவனுக்கும் அவர் படைத்த அந்த மனிதனுக்கு இடையில ஒரு பிரிவினை வந்துருச்சு. அதனாலதான் நமக்கும் அவருக்கும் இடையில உறவுல ஏதோ ஒரு பிரிவு வந்ததுனாலதான் மனிதன் அவரை விட்டு விலகி போயிருக்கிறான். அப்ப இடையில ஒரு பிரிவு வர்றதுக்கு காரணம் என்ன, அதை பிரிச்சது யாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துல அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ அவன் நம்மளை எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் வானத்தையும் பூமியையும் விட்டாரு. இப்ப ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 2 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அவர் சிருஷ்டித்த அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம். அங்க ஆழம் இருந்துச்சு, அந்த ஆழத்துல இருள் இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு 2 வசனத்துக்கு இடையில என்னமோ அங்க நடந்திருக்குது. ஏன்னா அவர் படைக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா இருக்குது. அங்க வெளிச்சமா இருக்குது. ஏன்னா கடவுள் வெளிச்சமா இருக்கிறாரு. அப்ப வெளிச்சமா இருக்கிற ஆண்டவர் வெளிச்சமா இருக்கும்போது இந்த பூமியானது எப்படி 2வது வசனத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையுமா மாறி அது இருள் அங்க எப்படி வந்துச்சு, இதை நம்ம அறியணும்னா நம்ம இதுக்கு இடையில ஏதோ அங்க நடந்துருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்க நடந்துருக்குது. அங்க என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் மனுஷனை எல்லாம் உருவாக்குவதற்கு முன்பாக தேவதூதர்களை உருவாக்கி வச்சிருந்தாரு. தேவதூதர்கள் மனிதர்களுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ நிறைய தேவதூதர்கள் இருந்தாங்க. அதுல 3 தூதர்கள் மிக பிரதான தூதர்கள், லூசிபர், மிகாவேல், காப்ரியேல் அப்படிங்கிற தூதர்கள். அதுல இந்த லூசிபர்ங்கிற தூதனை பற்றி கிளியரா வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த தூதன் ரொம்ப அழகா படைக்கப்பட்டிருக்கிறான். மிகுந்த ஞானம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவனுக்கு நல்ல இசை ஞானம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவனுக்கு எல்லா தூதர்களை காட்டிலும் இவனுக்கு ஒரு விசேஷமான ஒரு அறிவும் விசேஷமான ஒரு அழகும் விசேஷமான ஒரு ஞானம் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த தூதனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தம், ஒரு நினைவு அவன் கொண்டு வந்தது என்னன்னா, நான் என் தேவனுக்கு நேராக நான் ஈக்குவலா ஆயிடுவேன், என்னையும் ஏங்குல சிங்காசனத்தையும் அவருடைய சிங்காசனத்துக்கு அளவுல நான் உயர்த்தி போட்டுக்கிடுவேன். ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்த உடனே என் கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு, அவன் அந்த பூமியில அந்த 2ஆம் வானம் நம்ம பாக்குற சூரியன் சந்திர ஆகாய மண்டலம் அந்த வானத்துல தள்ளி போட்டாரு. நீ பூமியை போய் ஆண்டு கொள்ள அப்படின்னு போட்டு விட்டாரு. அவனுடைய தூதர்கள் அங்க விழுந்துட்டாங்க. அப்போ இந்த பூமியில அந்த இருள் தான் வந்திருக்குது. அந்த இடையில அவன் தான் அந்த உலகத்தை என்ன பண்ணிருக்கிறான், ஒழுங்கின்மையாக்கிருக்கான், இருளாக்கிருக்கிறான். இப்ப இந்த சாத்தான், இதைத்தான் நம்ம சாத்தான்னு சொல்றோம். அந்த தூதனை தான் நம்ம சாத்தான்னு சொல்றோம் ஒழிய வேற எதையும் சாத்தான்னு சொல்றது கிடையாது. இவன் தான் என்ன பண்ணா, சிங்காசனம் அவருக்கு ஈக்குவலா நான் இருக்கணும்னு நினைச்சான். இதை குறிச்சு எங்க எழுதி இருக்குது கிளியரா அப்படின்னா, எஸ்ஏகேல்ல கிளியரா அந்த சாத்தானை பற்றி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. எஸ்ஏகேல்ல நம்ம பார்த்தோம்னா 28 அதிகாரத்துல இந்த சாத்தானை பற்றி அவனுடைய சிந்தனையை பற்றி ரொம்ப கிளியரா எழுதப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஆதியாகமம் 3 அதிகாரம் 4, 5 வசனத்திலேயே அந்த சாத்தானை பற்றி பார்க்கிறோம். யோவான் 10:10லயும் நம்ம இந்த சாத்தானை பற்றி பார்க்கிறோம். எசேக்கியேல் 28ல போய் நம்ம இதை பார்த்தோம்னா, எசேக்கியேல் 28 அதிகாரம் எசேக்கியேல் 28 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த அதிகாரம் முழுவதுமே அந்த சாத்தானை பற்றி தான் எழுதியிருக்கு. அது ஒரு தீருங்கிற அந்த நாட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பெர்சியா ஒரு நாட்டுக்கு ஒரு அதிபதிகள் இந்த சாத்தானுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த தீருங்கிற நாட்டுக்குள்ள அதிபதி, ஆனா அந்த தீருக்குள்ள ராஜாவை பற்றி எழுதுனதுல தீரு நாட்டின் அதிபதி, அந்த அதிபதியா அந்த சாத்தான் இருந்திருக்கிறான். அவனை பற்றி இங்க எழுதும்போது தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அப்போ அந்த ராஜாக்குள்ள அந்த பொல்லாத ஆவி வந்திருக்குது. அதனால அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், லூசிபரை பற்றி பேசி இருக்குது. நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தது யாரு, இந்த பிசாசு தான் வந்துச்சு. இந்த ஞானத்தால் செய்யப்பட்ட இந்த இவன் தான் அங்க வந்தான். அவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொண்ணு உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை காப்பாற்ற வேண்டும். இவன் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா காப்பாற்றணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்,
அந்த பெரிய அந்த வேலையில இருந்து இவன் என்ன பண்ணிட்டான், விலகிட்டான். இவன் அந்த வேலையை செய்யாம வேற சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறைவற்றி இருந்தாய். இவங்கிட்ட அந்த அநியாயம் வர வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்திருக்கிறான். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அகந்தை அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தானை பற்றி அவர் கிளியரா இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த எசேக்கியேல்ல அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய இருதயம் வந்து மேட்டிமை ஆயிடுச்சு. அவனுடைய இருதயம் நான் கடவுளுக்கு ஈக்குவல் ஆயிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னதுனாலதான் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை அங்க கர்த்தர் கொடுத்தாரு. அதே அந்த கேருப்பு தான் எங்க வந்தான், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அந்த 4-5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவன் வந்துட்டான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து அந்த சர்ப்பத்தை போல இருந்து அந்த பெண்ணோட அவன் பேசுறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஏந்தி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு அவனை பற்றி சொல்லி இருக்கிறாரு. அப்படி நம்ம இந்த அதிகாரங்கள்ல அந்த சாத்தானை பற்றி பார்க்கிறோம். இன்னும் பல இடங்கள்லயும் நம்ம சாத்தானை பற்றி பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் 22:12-19 வரைக்கும் நம்ம பார்த்தோம். யோபு 1ஆம் அதிகாரம் 6-8 அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அங்கேயும் சாத்தான் என்ன செய்யறான், அங்க போறான். அந்த தேவனுடைய சன்னிதானத்திலே போய் சாத்தான் நிக்கிறதா பாக்குறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் உள்ள வசனங்கள்லயும் சாத்தானை நம்ம பாக்குறோம். மத்தேயு 4:1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் வனாந்தரத்துல போறாரு. அங்க போய் இரவும் பகலும் தேவனோட சஞ்சரிச்சு ஜெபம் பண்ண போகும்போது அங்க வந்து சாத்தான் வரான் அவரை சோதிக்கிறதுக்காக. அதே மாதிரி யோவான் 13ஆம் அதிகாரத்துல 26-27 வசனங்கள்லயும் நம்ம பாக்குறோம். அங்கேயும் சாத்தான் வந்து அங்கேயும் இருக்கிறத அங்க சுட்டி கட்டுறாரு கர்த்தர். அதே மாதிரி லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த சாத்தானை பற்றி கிளியரா கொடுக்கப்பட்டிருக்குது. அது வெளிப்படுத்தல் 16-13ல அவன் வலு சர்ப்பம், மிருகம், கள்ளத்திற்குதரிசி, இப்படி எல்லாம் அந்த சாத்தானை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சாத்தான் வந்து அங்க என்ன செஞ்சான், அந்த அவர் படைத்த அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த மனுஷனும் மனுஷி இருக்கும்போ அவன் வந்து உள்ள என்ன வேலை செஞ்சாங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். அதனாலதான் நமக்குள்ள என்ன வந்துருச்சு, அந்த உறவுல பிரிவினை வந்துருச்சு. அவர் பகலில் குளிர்ச்சியான வேலைகள் எல்லாம் வராரு, அவங்க கூட பேசுறாரு, அவங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு காரியத்தை அங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சாரு. என்ன சொன்னாரு, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஆனா இதுல 2 மரம் இருக்குது. ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்னு என்னது, ஜீவ விருட்சத்தின் கனி. இது 2ஐயும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, தொட்டாதீங்க, பக்கத்துல அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வைக்கிறாரு. அப்ப நமக்குள்ள ஒரு மனசுல தோணும், இவர் எதுக்கு கடவுள் தானே, அவர் ஏன் அதை ஒரு கண்டிஷனை போட்டாரு, ஏன் அவ அந்த இதை செய்யும் போது அவர் போய் தடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அது எல்லாருக்கும் வர்றதுதான். அப்போ நான் கூட அதை யோசிச்சுக்கிறேன். அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேனே, நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை வந்துருச்சு. இப்போ அந்த குட்டி குழந்தைக்கு அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, சில காரியங்களை எல்லாம் இது தொடாத, இது செய்யாத அப்படின்னா அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்துவாங்க. இப்போ சின்ன பிள்ளை ஊந்து விளையாடுது, கீழே கிடக்குற எதையாவது ஒன்று பொறுக்கி வாயில போட்டோன்னே அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, போய் வாயிலிருந்து எடுத்து விட்டுன்னு சொல்லுவாங்க, நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நம்ம கிச்சன்ல எல்லாம் வேலை செய்யும்போது சின்ன பொருட்களை எல்லாம் நம்ம கீழே வச்சிருந்தோம்னா அந்த கத்தி இதெல்லாம் எடுத்து சின்ன பிள்ளைங்க விளையாட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிடிங்கி வைப்போம், அது உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிடிங்கி வைப்போம். அப்போ இந்த பிள்ளைங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த நம்ம அவங்களுக்கு தெரியாது, சில பிள்ளைங்களாம் எடுத்து அவங்களே கைகள் எல்லாம் வெட்டிக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ சில காரியங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு, ஃப்ரீயா விடுறாரு. நம்ம எப்படி சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து வரும்போது ஃப்ரீயா விட்டுருவோம், அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறோம், அதை கரெக்டா அவங்க பக்குவப்படுத்தி அவங்க புரிஞ்சு அவங்க வாழ்ந்துக்கிடணும். அதுதான் சுதந்திரம். நம்ம இங்க பாக்குற இந்த கர்த்தர் வந்து மனுஷனுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அவர் வந்து அங்க யாரையும் தடுக்கவோ அல்லாட்டா அவர் யாரையும் அப்படி பிடிச்சு நிறுத்தி வைக்கவோ அவர் விரும்பல. அப்ப இவங்களையும் படைச்சிட்டு இவங்கள்ட்ட ஒரு சுதந்திரத்தை தான் அவர் சொல்றாரு, நீங்க அதை எடுத்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றப்ப நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு அவங்களை ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா இந்த பெண்ணு என்ன பண்றா, அந்த கணவனை விட்டுட்டு அவ பெண்ணு தான் அங்க அந்த மரத்துக்கிட்ட போறா. இப்போ அந்த பாம்பு வடிவத்துல அந்த பிசாசு உள்ள உட்காந்துட்டு அவட கரெக்டா ஒரு கேள்வி கேட்குது. அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க, அவங்க கையில வேதாகம் இருந்துச்சுன்னா, தயவுசெய்து வேதாகம் இல்லையமோ இல்லைன்னா நீங்க தயவுசெய்து ஒரு வேதாகமத்தை நீங்க வாங்கிருங்க.
வேதாகமும் ரொம்ப அருமையான ஒரு பொக்கிஷம் பார்த்துக்கோங்க. அப்போ அதுல அந்த பாம்பு வந்து அவள்கிட்ட பேசுது. அவ பேசும்போது அவள்கிட்ட கேக்குது பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த பாம்பு அவள்கிட்ட கேக்குது, நீங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேக்குது. கேட்கும் போது அவ கரெக்டா அதை அப்படி சொல்றா, புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி அந்த 1ஆம் வசனத்துல சொல்லும் போது 3ஆம் வசனத்துல ஆமா சொன்னாரு, அதை தொடக்கூடாது, அதை புசிக்க கூடாதுன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு அவ சொல்றா பாருங்க. இதுக்கு அடுத்து என்ன சம்பவிச்சுங்கிறத இது இனிமே நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இப்போ சாத்தான் வந்து கரெக்டா அந்த கேள்வியை கேட்கறான் அந்த தோட்டத்துல வந்து. உடனே இந்த பெண்ணு சொல்றான், ஆமா நாங்க சாகாதபடிக்கு அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு, தொடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு அவ சொல்றான். சொன்ன உடனே அந்த சர்ப்பம் அவட்ட பேசுது பாருங்க, நீ சாக மாட்ட, சாகவே சாவதில்லை, உங்க கண்கள் திறக்கப்படும், இதை புசிக்கும் போது உங்க கண்கள் திறக்கப்படும், நீங்க நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள், இதை தேவன் அறிவார், அதனாலதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த பிசாசுக்கு எப்பவுமே அவனும் தேவனை போல இருக்கணும்னு அவன் சொல்லி விரும்புனா, இங்கேயும் அதே பொய்யை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். நீ தேவர்களை போல இருப்பீங்க, அதனால நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு என்ன பண்ணிட்டா, அந்த கனியை பறித்து அவளும் புசித்து அவன் கணவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். இது கொடுத்ததுனால அங்க என்ன நடக்குது, அங்க ஒரு பெரிய மாற்றம். இப்ப என்ன நடந்துச்சு, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை மீறினது பாவமாயிருச்சு. இப்ப அவங்களுக்குள்ள தேவனை விட்டு விலகுனாங்க. தேவனை அவ செத்தா இதுல செத்தாங்கிறத நம்ம இனிமேல் தான் நம்ம பார்க்க போறோம். மாம்சத்துல அவ செத்தாளா, வேற எங்க அங்க அந்த சாவு நடந்துச்சுங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5, 6 அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, இப்போ அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்போ அவனுக்கு புசிப்புக்கு நல்லதா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு இன்பமா இருந்துச்சு, புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, கண்கள் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்துல உள்ள எல்லா பொருளையும் பாருங்களேன், கண்ணுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா நம்ம எதையாவது கொடுத்தாலும் அதை வாங்கிடுறோம். அதே மாதிரி நம்ம மாம்சத்துக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உடனே நம்ம எப்படியாவது அந்த ஒரு காரியத்தை செய்திருந்தோம். அதே மாதிரி ஜீவனத்துக்கு பெருமை, நம்ம வாழ்றதுக்கு பெருமையான காரியங்களை தேடி கடனை வாங்கி எதையாவது வாங்கி பெருமையா வாழணும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த இதுல போயிடறோம். அந்த பாவம் எங்க இருந்து தொடங்குச்சு, இங்க இருந்தா தொடங்குச்சு, இந்த இடத்துல இருந்து அந்த பாவம் தொடங்கிடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். என்ன அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோமே. அப்போ என்ன செஞ்சாங்க, உடனே அவங்க 2 பேருடைய கண்ணும் திறக்கப்பட்டுச்சான். எந்த கண்ணு திறக்கப்பட்டுச்சு, அவங்க ஆவிக்குரிய அந்த கண்ணு அடைக்கப்பட்டு அவங்க இப்போ அவங்களுக்கு மாம்சத்துல அவங்களுக்கு கண்ணு திறக்கப்பட்டுச்சு. என்ன திறக்கப்பட்டுச்சு, அது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதான் இருந்தது. ஆனா இப்பதான் அவங்களுக்கு தெரியுது நம்ம நிர்வாணிகள். அது வரைக்கும் அவங்களுக்கு நிர்வாணங்கிறதே தெரியாம இருந்துச்சு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதாமும் அவன் மனைவியாகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் அவங்களுக்கு வெட்கங்கிறது இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கு, ஒரு மகிமை அவங்கள மூடி இருக்குது, தேவனுடைய மகிமை அவங்க மேல மூடி இருந்ததுனால அவங்களுக்கு அது தெரியாம இருந்துச்சு. ஆனா இங்க என்ன நம்ம பாக்குறோம், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதை சாப்பிட்ட உடனே அந்த நிர்வாணம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மகிமை அவங்கள விட்டு விலகிருச்சு. தேவனை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மகிமை அவங்கள விட்டு விலகிருச்சு. அதை நான் உங்களுக்கு எப்படி விளக்கி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எப்படி நான் என் இமேஜின்ல எப்படி வச்சிருக்கிறேன்னா, அவங்கள சுத்தி ஒரு மகிமை, அதாவது ஒரு அவுரான்னு சொல்லுவாங்களா, ஒரு வெள்ளை மேகம் போல ஒரு மகிமை அவங்கள சுத்தி இருந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த பாடியில அவங்களுக்கு தெரியல அதெல்லாம். இப்ப அந்த மகிமை டக்குன்னு விலகிருச்சு அவங்க அந்த தவறை செய்த உடனே. இப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுது, அவங்க ரெண்டு பேரும் நிர்வாணமா இருக்கிறத தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, வெட்கப்படுறாங்க. உடனே போய் மரத்துல இலைய பறிச்சு அவங்க தச்சு போட்டுக்கிட்டாங்க. இப்போ அங்க யார் வரா, தேவனாகிய கர்த்தர் அங்க வராரு. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்த்தா, அவர் கரெக்டா எப்பவும் பகலில் குளிர்ச்சியான வேளையில உலாய் வருகிற தேவன் அங்க வராரு. அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, விலகி ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவரோட உலாவி வந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இப்ப போய் ஒளிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு அவரை பார்க்கையில பயம் வந்துருச்சு. அவரை நேரம் அவங்க ஃபேஸ் பண்ண முடியல. ஏதோ ஒண்ணு அவங்கள அவர்கிட்ட போக விடாம தடுத்துருச்சு. உடனே இப்ப கூப்பிடுறாரு. கடவுளுக்கு தான் தெரியுமே அவங்க 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 எங்க காணல அப்படின்னு சொன்னா அவங்க ஒளிஞ்சிருக்காங்க தெரியும். ஆனாலும் கடவுள் கூப்பிடுறாரு அவங்கள. ஆதாமே நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாரு, அவங்ககிட்ட இருந்து உண்மை வருதா பொய் வருதான்னு பாக்குறதுக்கு தான் அவர் கூப்பிடுறாரு. இப்ப அவன் சொல்றான், தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே நான் கேட்டு நிர்வாணி இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். நான் நிர்வாணியா இருக்கிறத பார்த்து நான் பயந்து உனக்கு நான் ஒளிஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கர்த்தர் கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னாரு. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். இப்ப குற்றத்தை யார் மேல சுமத்துறான், மனைவி மேல சுமத்துறான். அதான பாவம். இப்பவும் அதான குடும்பங்கள்ல நடந்துட்டு இருக்குது. நம்ம குற்றத்தை நம்மளா ஏற்றுக்கிடுறோம், யார் மேலேயாவது போட்டுக்கிடுவோம் பழிய. அதே தான் அங்கேயும் நடக்குது. அது அங்க இருந்தா வந்துச்சு பாருங்க. வேற நமக்குள்ள நம்மளை படைக்கிறப்ப கடவுள் அப்படி படைக்கல. ஆனா
ஆனா ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து அந்த பாவ உணர்வு அப்படியே ரத்தத்துல நமக்குள்ள இதுல வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த ஸ்திரியை பார்த்துட்டு கேட்காரு, ஏன் நீ இப்படி செஞ்சேன்னு. அவ சொல்றா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால நான் புசிச்சுட்டேன் அப்படிங்கிறா. இப்ப சர்ப்பத்தை பார்த்துட்டு கடவுள் சொல்றாரு, நீ இப்படி உள்ள வந்து நீ இதை செஞ்சதுனால நீ வந்து காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாரும் காட்டிலும் சபிக்கப்பட்டிருக்கிற, நீ அதனால வயிற்றுனால் ஊர்ந்து மண்டை தின்னணும். நீ வந்து என்ன செய்வ, உன் வித்துக்கும் அந்த ஸ்திரீனுடைய வித்துக்கும் நான் பகையை உண்டாக்கிட்டேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுங்காலை நசுக்குவாய்ன்னு சொல்லி அங்கேயே சாபம் தொடங்கிருச்சு. இங்கதான் நடந்துச்சு அந்த மீறுதல். எப்ப நம்ம தேவனை விட்டு மீறினோம் அப்பவே பாவம் நமக்குள்ள வந்துருச்சு. அதனால பாவம் இல்லைன்னு சொல்லி யாரும் நம்ம சொல்லவே முடியாது. நம்முடைய சிந்தனையிலேயே பாவம் இருக்குது. அவர் பாவம்னு சொல்றதெல்லாம் எதை சிந்தனையில வரக்கூடியதுதான் அவர் பாவம்னு சொல்றாரு. ஒரு மனுஷனுக்குள்ள ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. அந்த பாவ ரத்தம் தான் நமக்குள்ள வந்து நமக்குள்ள சிந்தனை எல்லாம் பாவமா போயிடுச்சு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு குட்டி குழந்தை அது ஊந்து போகுது. ஊந்து போறப்போ ஒரு நாள் கல் எடுத்து வாயில போட்டுருச்சு. நம்ம உடனே என்ன செய்வோம், அந்த வாயில இருக்க கல்லை தோண்டி வெளியே எடுத்துட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இனி ஒரு 2-3 தடவை அந்த பிள்ளை அப்படி ட்ரை பண்ணுது, நம்ம பிடிங்கி போட்டுருக்கோம். இனி ஒரு 3ஆவது தடவை அந்த பிள்ளை அது வாய்க்குள்ள போட்ட உடனே நம்ம போய் கேட்கணும், பாருங்க பாப்பா வாயில கல்லா போட்டிருக்க காட்டு அப்படின்னா மட்டியை இறுக்கி கடிச்சுக்கிடும். அது இல்லைன்னு சொல்லும், தலையை ஆட்டிட்டு இல்லைன்னு சொல்லும். அப்ப ஏன் அந்த குழந்தைக்கு அந்த பொய் எங்க இருந்து வந்துச்சு? ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்வுல இருந்து அந்த பொய் வருது. ஏன்னா பார்த்துட்டா தோண்டிடுவோம், எடுத்துருவோம். அதை நம்ம நினைச்சிருவோம் அவ அப்படி உணர்ந்துட்டானு. கிடையவே கிடையாது. அது பாவங்கிறது அந்த ரத்தத்திலேயே வந்துருச்சு. அது அந்த பொய் வந்துருச்சு. அப்படி உடனே மறைக்க பாக்குது. இதெல்லாம் தான் தேவனை விட்டு மனுஷனை செஞ்சிருச்சு, பிரிச்சிருச்சு. இப்ப இனி இந்த தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் எப்படி இந்த மனுஷனை கொண்டு வரலான்னு அவர் ட்ரை பண்றாருங்கிறத பற்றி இனிமே உள்ள அந்த இதுல நம்ம பார்க்கலாம். தேவன் நம்ம அநேக தடவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தேவன் ஏன் இதை தடுக்கல, அதை தடுத்துருக்கலாமே அப்படிலாம் நம்ம சொல்றோம். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. அவர் கரெக்டா எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அதனால அதை வந்து தேவன் தடுக்க மாட்டார். இப்போ இங்க என்ன நடந்துச்சு ஏதேன் தோட்டத்துல, அதுக்கடுத்து கடவுள் என்ன செஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிகாரமா 3:24 என்ன பார்க்கிறோம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப அந்த மனுஷன் அவர் அழிக்கல, அந்த தோட்டத்தை விட்டு அவர் வரட்டி விட்டாரு. நீங்க போயிருங்க அப்படின்ட்டு தோட்டத்தை எடுத்து மாத்திட்டு இவன் இந்த பூமியில பலிக்கு பெருகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. ஆதியாகமா 6 அதிகாரம் 6, 7, 8 இந்த வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா மனுஷன் பயங்கரமா பலிக்கு பெருகிட்டான். பெருகின பிறகு என்ன செஞ்சான், ரொம்ப பாவிகளா மாறிட்டாங்க இந்த மனிதர்கள். அவங்க 6, 7, 8 எல்லாம் பார்த்தோம்னா தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷணமா இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவர்களை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷர்கள் அந்த ஆதியாகமம் 6 அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த பிசாசுக்குள்ள கோர முகம் அப்படியே வெளிப்படும். அவன் வந்து அந்த மனுஷகுமார்த்திகளோட சேர்ந்த அரக்கர்களை பெற்றுக்கிட்டது. அதுக்கு பிறகு அந்த அரக்கர்கள் எல்லாம் கொடுமையான மனிதர்களா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பாவங்கள் அங்க வந்துருச்சு. அங்க வந்தவொடனே கடவுளுக்கே என்னடா இவங்க இப்படி மாறிட்டாங்களே, இனி இவங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, அழிக்கதான் செய்யணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஆனா அங்க ஒரு மனுஷனையும் அவர் பாக்குறாரு. யாரு, ஒரு நீதிமானாகிய ஒரு மனுஷனே, நோவான்னு சொல்லி அந்த ஒரு மனுஷனை இருந்ததுனால அவனை காப்பாத்திடணும்னு நினைச்சு அவனை வச்சே ஒரு பெரிய கப்பலை உருவாக்குறாரு. அந்த கப்பலை உருவாக்க வச்சு அவர் ஒரு 120 வருஷம் அந்த கப்பலை உருவாக்குறாரு. அவர் கப்பலை உருவாக்குறப்போ அந்த கப்பலுக்கு மரம் வெட்டி கொடுத்தவங்க இருக்கிறாங்க, அந்த கப்பலில் வேலை செஞ்சவங்க இருக்காங்க, அவருடைய உறவினர்கள் இருக்காங்க. எல்லாரும் கேட்கறாங்க ஏன் இவ்வளவு பெரிய கப்பல் செய்யற அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு, இப்படி மழை வரப்போது, வெள்ளம் வரப்போது, கர்த்தர் என்ன கூட பேசினாரு அப்படின்லாம் சொல்றாரு. நீங்களே இந்த கப்பல்ல ஏறிங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா யாருமே செவி கொடுத்தது மாதிரி தெரியல. அப்புறம் தான் அந்த கப்பலுக்குள்ள அவரும் அவருடைய குடும்பம் ஏறாங்க. எல்லா அனிமல்களும் வந்து ஏறுது, 2 வந்து ஏறுது. எல்லாம் ஏறினோடனே கர்த்தர் உள்ள விட்டுட்டு வெளியே கூடி கதவை பூட்டிட்டாரு. இப்போ மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, பூமி எல்லாம் என்ன செஞ்சிச்சு, அழிஞ்சிச்சு. அப்போ ஒரு தடவை அந்த பூமி அழிஞ்சிருக்குங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த கப்பல் என்ன செஞ்சு அருளாத்துங்கிற அந்த மலையில முட்டி அங்க நின்றுச்சு. இப்போ நோவாவுடைய சந்ததியை தான் வெளியே கொண்டு வராரு கர்த்தர். இது இங்க நம்ம கர்த்தருடைய கோபம் எப்படி வெளிப்பட்டுச்சு, ஒரு சந்ததியை வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதை நம்ம பார்க்கணும். இனி நம்ம ஆதியாகமம் 11 அதிகாரம் 11 அதிகாரம் 4 to 8 வசனங்கள்ல பார்த்தோம்னா இந்த மனிதன் அப்படியே பெருகி 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 வரான். அங்க பெருகி பெருகி வரான். அந்த நோவாவுக்கு வந்து ஒரு சந்ததி பறக்குது. அந்த சந்ததியில சேம், ஹாம், யாப்பத்துன்னு சொல்லி 3 பேர் இருக்கிறாங்க. அதுல சேமுடைய சந்ததியில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பறக்குறாங்க. அந்த ஹாமுக்குள்ள சந்ததி எல்லாம் இப்படி பருகி பெருகுது. இவங்க பருகி பெருகி இருந்துட்டு என்ன செய்தாங்கிறத நான் இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த சந்ததியை அவர் தெரிந்து கொள்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த காமுடைய சந்ததியில ஒண்ணு நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 11 அதிகாரம் 4 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, பின்னும் அவனுடைய சந்ததி பெருகிருச்சு. இப்போ
இந்த மனிதர்கள் எல்லாம் தீர்மானிக்காங்க, நான் பூமியின் மீதங்கு சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்று தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இப்படிதான் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கு சிதற போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். பார்த்துக்கோங்க, இந்த மனிதர்கள் திரும்பியும் வந்து கர்த்தருக்கு விரோதமாகவே என்ன செய்யறாங்க, வானத்துல ஏற அளவுக்கு ஒரு பெரிய நகரத்தை கட்டுறாங்க. இப்பவும் பாபேல் கோபுரம் அப்படிங்கிறது சரித்திர சான்றாக அங்க இருக்குது. அந்த இஸ்ரவேல்ல நீங்க போய் அதை யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதை காட்டுவாங்க. அந்த பாபேல் கோபுரத்தை அன்னைக்கு அந்த மனிதர்கள் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அறகுறையா நிக்குது. கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, அவங்க பாஷையை பேசிட்டு இருந்த பாஷையை தாறுமாறாக்கி விட்டாரு. அப்ப கட்டுறதை விட்டுட்டு அவங்க பூமி எங்க சிதறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இங்க நடந்துச்சு. இனி இப்போ ஆபிரகாமுடைய ஸ்டோரியில எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பிறகு இந்த சேத்து பிள்ளைங்கள் வாரிசுலதான் ஆபிரகாம் வராரு. இந்த ஆபிரகாமுடைய வாழ்வுல நம்ம பார்த்தோம்னா அவரும் கூட இந்த பெரிய தேவனை தெரிஞ்சுக்கிடாம தான் இருந்திருக்கிறாரு. இப்போ கர்த்தர் வந்து அவரை கூப்பிடுறாரு. ஆதியாகமோ 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் வந்து ஆபிரகாம அங்க இருந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அவர் அழைக்கிறாரு. ஆபிரகாம் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அழகா என்ன செய்யறாரு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு உரியவரை அவர் கிளம்பி போறாரு. கிளம்பி போன பிறகு இந்த ஆபிரகாமுடைய கூடவே யார் போறா, அவருடைய இன்னொரு தம்பி லோத்தும் போறாரு. அவரும் கூடவே போறாரு. இவங்க போய் கடைசியில அவங்களுக்குள்ள ஜனம் பெருகி அவங்க 2 பேருக்கும் மந்தையும் பெருகி 2 பேருடைய மந்தை அவங்களுக்கு கிடைச்ச திரளான செல்வத்தினால அந்த பூமி தாங்கக்கூடாம இருந்ததுனால லோத்து வந்து பிரிஞ்சு சோதேம் கொமோரா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் அவர் தங்க போயிட்டாரு. அதாவது இப்போ உள்ள யோர்தான் இருக்கு, அந்த யோர்தான் ரிவர் பக்கத்துல உள்ள அந்த இடத்த சொல்றாங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சோதேம் கொமோராவுக்கு போன பிறகு இங்க என்ன நடக்குதுன்னா, அங்குள்ள மனிதர்கள் மகா பெரிய ஒரு பாவம் செய்கிற மனிதர்களா இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாக்குறோமே ஹோமோசெக்சுவாலிட்டி, இதெல்லாம் அன்னைக்கே இருந்திருக்குது. அது இல்லாம ஆணோட ஆணு உறவு செய்யறது, அப்புறம் அந்த மிருகங்களோட உறவு பண்றது, இப்படிப்பட்ட பயங்கரமான தவறுகள் அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. அவங்க கடவுளுக்குள்ள ஒரு பயமும் இல்லாம வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த லோத்து வந்து ஆபிரகாம்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனார்ல, அவர் நீதிமானா இருந்தாரு. அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு பயந்தவரை அவர் காணப்பட்டாரு. இப்போ இந்த ஆபிரகாம்கிட்ட வந்து கடவுள் பேசிட்டு சொல்றாரு, இந்த காரியத்தை நான் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு போய் தெரியப்படுத்தின பிறகு நம்ம பாக்குறோம் ஆதியாகமத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 18ஆம் அதிகாரத்துல அந்த ஆபிரகாம் வந்து அந்த கூடாரம் போட்டு அவர் வாசல்ல உட்கார்ந்துக்கிறப்போ 3 மனிதர்கள் வந்தாங்க. 3 மனிதர்கள்ல 2 பேர் தேவதூதர்கள், ஒருத்தர் வந்து கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம். இப்போ அந்த கர்த்தர் வந்து அங்க நிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எங்க போறாங்க, சோதேம் கொமோராவுக்கு போறாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19, 20 நம்ம அதை வாசிக்கிறோம். அவங்க சோதேம் கொமோருக்கு போறாங்க. ஏன் போறாங்கன்னா அந்த ஜனத்தை அழிக்கிறதுக்காக அங்க போறாங்க. இப்போ ஆபிரகாம் கிட்ட யார் நிக்கிறா, கர்த்தர் நிக்கிறாரு. கர்த்தர் நின்னோன்னா ஆபிரகாம் வந்து கர்த்தர்கிட்ட பேசுறாரு. ஐயா, அங்க 50 பேர் இருந்தா நீதிமான்கள் இருந்தா நீர் அழிப்பீரா அப்படின்னு சொல்லி ஒண்ணுன்னா சொல்லி கடைசியில 10 நீதிமான்கள் இருந்தா நீர் அழிப்பீரா அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க இருந்து போயிட்டாரு. இப்போ இந்த சோதேம் கொமோராவுக்குள்ள 2 பேர் போனாங்களே தூதர்கள், இந்த 2 தூதர்களும் ஆண்கள் மாதிரி போனதுனால அங்குள்ள மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களை வெளியே விடுன்னு சொல்லி அந்த லோத்துக்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த லோத்து என்ன சொல்றாரு, முடியாது, அவங்க விருந்துக்காரங்க, அவங்கள வந்து துன்புறுத்தாதீங்க, என்கிட்ட 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க, நான் வேணா அவங்களை வெளியே விடுறேன், நீங்க அவங்கள உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னு எத்தனை பரிதாபம் பாருங்க பெண்களுடைய வாழ்வு. அப்பவே அப்படிதான் இருந்திருக்குது. அப்படி அவங்க சொன்னோடனே அந்த மனிதர்கள் வந்து இல்ல முடியாது, நீ அவங்களதான் வெளியே விடு அப்படின்னு சொல்லி அவங்க கதவு கிட்ட போய் நெருக்கி அப்படி நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய துஷ்ட மனிதர்களா அவங்கள அங்க இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா லோத்தையும் குடும்பத்தையும் அந்த 2 தேவதூதர்களும் ராத்திரியா காப்பாற்றி அந்த சோதேம் கொமோராங்கிற பட்டணம் வந்து அழிஞ்சு போச்சு. அப்படியே சல்ஃபர், அதாவது கந்தகம் வானத்துல இருந்து விழுந்து அந்த பட்டணம் கொளுத்தி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி இருக்குது. இப்பவும் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, சோதேம் கொமோராங்கிற பட்டணம் அழிஞ்சிருக்கிறத நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் அதை கண்டுபிடிச்சு நமக்கு பிக்சர் எல்லாம் போடுறத நம்ம பார்க்க முடியும். நேரா போறவங்க அதை பார்த்துட்டு வர்றாங்க. இப்படி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலையும் கூட நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4ல இருந்து 9 வரைக்குள்ள வசனங்கள்லையும் நம்ம பாக்குறோம் அந்த மனிதர்கள்ட்ட அவங்க எப்படி பாவம் செய்யறதுக்காக அந்த மனிதர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது. இதனாலதான் ஆண்டோடைய கோபம் கொப்பளிக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, இவங்களை அழிச்சு போடுறாரு. சரி, இப்ப நம்ம பாக்குறோம் இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன முடிவு,
இப்படி எப்ப பார்த்தாலும் மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்வாங்க, கடவுள் அழிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா இதுக்கு என்ன முடிவு? அதை கடவுளே என்ன செய்யறாரு, அது கர்த்தரே மனிதர்களை என்ன செய்யறாரு, செலக்ட் பண்ணி அந்த மனிதர்களுக்கு அவரே என்ன செய்யறாரு, பரிகாரத்தை உண்டாக்குறாரு. இதுலதான் ஆபிரகாம் நம்ம பாக்குறோம். ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிச்சு வந்தார் கர்த்தர். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, அந்த யாக்கோபை தான் இஸ்ரவேலாக்கி அந்த யாக்கோபுக்கு 12 குமாரரை கொடுத்து 4வது பிள்ளைதான் யூதா. அந்த யூதாவுடைய சந்ததியை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. இப்போ இந்த இஸ்ரவேலர்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்துறாரு. எப்படி வழி நடத்துறாரு? இந்த ஆபிரகாம் எப்படி இந்த ஒரே தேவனை வணங்கினாரோ அதே தேவனை அவங்களும் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு. அவர் எப்படி சொன்னாரோ அதே போல என்ன செய்யறாரு, அந்த சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவங்களை ஆசீர்வதிக்கும் போது சில காரியங்களை அவர் சொல்றாரு. லேவியராகமோ 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த இப்படி அடிக்கடி நீங்க பாவம் செய்றீங்க, என்னை விட்டு விலகுறீங்க, என்னைய நான் தான் உங்களுடைய தேவன்னு சொல்லி நீங்க அதை மாத்திரம் நீங்க செய்யாம உங்க இஷ்டத்துக்கு நீங்களே தேவர்களை உண்டாக்கி வழிபடுறது எனக்கு அருவருப்பா இருக்குது. இந்த பொல்லாத பாவத்தினால கர்த்தர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டாரு அந்த காரியத்துல. அப்படி நம்ம பார்க்கும்போது லேவியராகமோ 9ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள்ல இந்த மாதிரி பயங்கரமான பாவம் செஞ்சு வர மனிதர்களை எல்லாம் கர்த்தர் அழிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன காரியமா பாவ உணர்வுகளால பாவம் செஞ்சுட்டு வராங்க இல்லையா, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய பாவத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்காக சில பலிகளை செலுத்தப்படணும் அப்படிங்கறத கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அது ஆதியாகமோ லேவியராகமோ 9ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள்ல அந்த பாவ பரிகாரத்துக்காக சில பலிகளை அவர் அங்க செலுத்த சொல்றாரு. பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படிப்பட்ட பலிகளை அங்க செலுத்த சொல்றாரு. அப்ப என்ன செய்யுது, அப்பாவி மிருகங்கள் அங்க கொல்லப்படுது, காளை கொல்லப்படுது, கன்றுக்குட்டி கொல்லப்படுது, அதனுடைய ரத்தம் அவங்க ஆசாரியர்கள் சொல்லி கர்த்தருடைய சன்னிதானத்துல போகிறதுக்குன்னு விசேஷமான ஆசாரியர்கள் அங்க செலக்ட் பண்ணப்படுறாங்க. லேவி கோத்திரத்துல இருந்து அவங்க தான் போய் அந்த பரிகாரத்தை செலுத்துறாங்க. இந்த மனிதர்கள் எல்லாம் பாவம் செஞ்சவங்க எப்படியோ அவங்க பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டுக்குட்டியை கொண்டு வராங்க, புறா குஞ்சுகளை கொண்டு வராங்க, அதையெல்லாம் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை அவங்க மேல தெளிக்கும் போது அவங்க அதுல இருந்து விடுதலை ஆகுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம அதை பாக்குறோம். நீங்க லேவியராகத்தை பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இப்படி எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் எப்படி ஒரு இன்னசென்டான, அதாவது ஒரு அப்பாவியான ஒரு மிருகத்தோட ரத்தம் செலுத்தினா எப்படி பாவத்துக்கு பரிகாரம் உண்டாகும். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய வார்த்தையவே குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்பி விட்டுட்டாரு. அதான் சங்கீதம் 2:7 சொல்லப்பட்டிருக்குது. இது என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு சங்கீதம் 2:7 தாவீது எழுதுனது அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்துல அவர் என்ன சொல்லியிருக்கனால, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதத்துல ஏசாயெல்லாம் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், தீமை விருத்து நன்மை தெரிந்து கொள்ள வயது மட்டும் அவர் வெண்ணை தேனை சாப்பிடாருன்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்க வெளிப்படுத்தியிருக்காரு ஏசாயாவில். அதே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2-6 வசனங்கள்ல, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி கிளியரா ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல யோவான் 1ஆம் அதிகாரம் 1-5 வசனத்திலையும் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் யோவான் எழுதிய சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோமா நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு இனிமே சொல்லித்தரேன். இப்ப இங்கே நம்ம பார்த்தோம்னா யோவான் எழுதிய சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை 1ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்ப நம்ம பார்த்த ஏசாயா சொன்ன அந்த ஒளியும் நம்ம சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இவர் நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியமாயிருக்கிறேன்னு பிதா சொல்றாரு இல்லையா, அந்த வசனமும் இங்க யோவான் கிளியரா இதுல சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானவர் தான் இந்த ஜீவனாகி இந்த உலகத்துக்குள்ள ஒளியா வந்தாரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத அவர் அங்க வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுபோல 9வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. அப்போ ஏற்கனவே இந்த உலகத்தை உண்டாக்கும் போதே இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அப்படி அவர் பயங்கரமான அந்த பிரகாசம் உள்ள தேவனா இருந்தாரு. அப்ப நமக்கு அவரை என்ன செய்ய முடியல,
இது நம்ம பார்க்க முடியாததுனால அவர் வார்த்தையானவரை மாம்சமாக்கி இந்த உலகத்துக்குள்ள அனுப்பியிருக்கிறார். எல்லாருக்கும் இது ஒரு 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 என்னடா பிதாங்கிறாங்க, குமரன்கிறாங்க, பரிசுத்தாவியானவர்களா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா மூவர் இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு தேவனுக்குள்ள அந்த மூவர் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அதைத்தான் இங்க நம்ம பாக்குறோம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு உலகமும் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருடைய வார்த்தையை தான் மாம்சமாக்கினார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எவ்வளவு கிளியரா அந்த யோவான் இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்திருக்கிறார். அந்த யோவான் வேற யாரும் இல்ல, அவர் சிஷ்ணா இருந்தப்போ அவர் மார்புல சாய்ந்திருந்த அந்த யோவான் தான் இதை இங்க சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், எதுக்காக அவர் யூத குலத்துல போய் பறக்கணும்? இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு மனிதர்கள் இந்த உலகத்துல இருந்தாங்க, எதுக்காக அவர் யூத குலத்துல போய் பிறந்தாரு, எதுக்கு அவர் ஒரு யூதராகவே வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆதியாகமம் 15 அதிகாரம் 6 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த ஆபிரகாம் இந்த தேவனை தவிர வேற யாரையும் வணங்கல. மற்றவங்க எல்லாம் இடையில நம்ம பார்த்தோம், அந்த தேவனை விட்டுட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு செய்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆபிரகாம் அந்த அழைத்த தேவன் மேல அவ்வளவு பற்றுதலா இருக்கிறாரு. அவருக்கு பிள்ளை இல்லாம இருந்துச்சு, கடவுள் அவருக்கு பிள்ளை தருவேன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு வயசு 99 வயசாயிருச்சு. ஆனாலும் அவர் விசுவாசிக்கிறாரு. கடவுள் மறுபடியும் அவரை கூட்டிட்டு போய் காட்டுறாரு, பாரு வானத்துல உள்ள நட்சத்திரத்தை பாரு, இந்த கடற்கரை மணலை பாரு, இது போல உங்களை சந்ததியை நான் ஆசீர்வச்சிருவேன் அப்படின்லாம் அவர் சொல்றாரு. இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் பயங்கரமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எனக்கே சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், என்ன ஒரு பெரிய விசுவாசியா இருந்திருக்கிறாரு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது 15 அதிகாரம் 6 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். 6 வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப இந்த விசுவாசிக்கிறதுலதான் கர்த்தர் நம்மளை எடை போடுறாரு பாருங்க. அவரை நம்ம நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். ஆபிரகாம் விசுவாசிக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு குழந்தைய கொடுத்தாரு, ஈசாக்க கொடுத்துட்டு இதே கர்த்தர் தான் கேட்கிறாரு, அவனுக்கு எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அதே போல அந்த மம்ரே சமபூமியில போயிட்டு அந்த பர்வதத்துல போய் அவர் பலியிடறதுக்கு அங்க பையனே அங்க கடத்தி கத்தியமும் எடுக்கிறாரு கையை நீட்டி. அப்பதான் கர்த்தர் தடுக்கிறாரு, உன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன், நீ உண்மையிலேயே பெரிய விசுவாசி அப்படின்னு சொல்லி உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப ஈசாக்கனுடைய பிள்ளைதான் யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கடவுள் கொடுக்கிறாரு. யாக்கோபுடைய பேரை தான் ஆண்டவர் இஸ்ரவேல்னு சொல்லி மாற்றியும் கொடுக்கிறாரு. அந்த யாக்கோபுக்கு மூத்த மனைவி லேயாளுக்கு பிறந்த பிள்ளைல 4வது பிள்ளை தான் யூதா. அந்த யூதா பிறந்த உடனே இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வைக்கிறான். அதனால நம்ம பாக்குறோம், யூதா ரொம்ப நல்லவனும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா யூதாவுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அப்ப பிறந்த அந்த யூதா அவ்வளவு நல்லவே இல்லை. ஆனா யூதா கோத்திரம் அப்படியே அவனுடைய தலைமுறையா வரும்போது அங்க ஒருத்தர் வராரு, அவர் தான் தாவீது. அந்த தாவீதுக்குள்ள வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கோலியாத்தை கொண்டதெல்லாம் நமக்கு தெரியும். தாவீது முழு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தாரு அப்படின்லாம் நமக்கு தெரியும். தாவீது பாவம் செஞ்சார், பாவம் செய்யாமலாம் இல்ல. கர்த்தர் சுட்டி காட்டின உடனே தாவீது ரொம்ப கதறி அழுகிறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, மனம் திரும்புறாரு. அந்த தாவீது தான் அந்த சங்கீதங்களை எல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த தாவீதின் சந்ததியில தான் அந்த இயேசு கிறிஸ்து வரதுக்கு பிரியமா இருக்கிறார். அவருக்கு என்ன ஒரு பாத்திரம் வேணும், அவர் பிறக்க பரிசுத்தாவியானவர் ஒரு கன்னியின் வயிற்றுல பிறக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கன்னிகை அவருக்கு தேவைப்படுது. அது இந்த தாவீதினுடைய வம்சத்துல மரியாள். தாவீது அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அப்பா வேணும். அதுக்கு தாவீதினுடைய வம்சத்துல ஒரு யோசேப்பு. இந்த ஜனனத்தின் விவரத்தை நீங்க அறியணும்னா லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல போய் 3ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து 38 வரைக்கும் அந்த ஜனன ஹிஸ்டரி இருக்குது பாருங்க, சரித்திரம். அந்த விவரத்தை நீங்க அந்த சென்சஸை போய் நீங்க அங்க வாசித்தா போதும். எப்படி யோசேப்பு எங்க இருந்து வந்திருக்கிறாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த லூக்கா அதுல குறிச்சு எழுதியிருக்கிறார். அதை நீங்க வாசித்தாலே எதுக்காக அவர் யூத குலத்துல பிறந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இனி இயேசுவா இப்போ நம்ம மனுக்குள்ள செய்த அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா அப்படின்னு சொல்லி பற்றி நம்ம இங்க சிந்திக்க போறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 14 வரைக்கும் உள்ள வசனத்தை நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நம்ம தெரிஞ்சு அவர் தான் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் என்ன செஞ்சாரு, அந்த பூமியில வந்தாரு. அப்ப அவர் தான் இனிமே என்ன செய்ய போறாரு, பாவ பரிகாரம், நம்முடைய பாவத்துக்கெல்லாம் அவர் தான் இனி பரிகாரம் செலுத்த போறாருன்னு நமக்கு தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு நிக்கதேமுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நியாய சாஸ்திரி இருக்கிறாரு. அவர் இயேசுவானவர்கிட்ட வராரு. இயேசுவானவர் இப்போ இந்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்போது இப்ப இயேசுவானவர்களுடைய காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இங்க அவர் வராரு, காலத்துல அவர் இயேசு கிட்ட வராரு. வந்த உடனேயே இயேசுவானவர் அவர்கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க, 3ஆம் வசனத்துல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த யூத ரவி கேட்கிறாரு, எப்படியா முதிர் வயதா இருக்கிற இப்போ கற்பத்துக்குள்ள
போய் 2ஆம் தரம் பிரவேசித்து பறக்கக்கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினால ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு மெய்யாகவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, காற்றானது இஷ்டமான இடத்துல இருந்து வீசுது, அது சத்தத்தை கேட்கிற ஆகியும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது, ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு மனுஷன் என்ன செய்யணும், மறுபடி பிறக்கணும். அதுக்கு அவர் கேட்கிறாரு, எப்படி தாயின் வயிற்றுல 2வது போய் பிறக்க முடியுமான்னு கேட்டப்போ, இல்ல அவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அங்க சொல்லி கொடுக்கறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப லூக்கா கூட அதை எழுதியிருக்கிறாரு. இனி நம்ம கீழே நம்ம பார்த்தோம்னா யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33, 35, 69 இந்த வசனங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் யாரு அப்படிங்கறத கிளியரா எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அவர் தான் அவர் சொல்றாரு, நான் தான் வானத்துல இருந்து இறங்கினேன், நான் தான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. 35வது வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இனி 69வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, நீங்க எப்படி நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த பேதுரு சொல்றாரு 68ல, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இங்க வந்து பேதுருவே அவரை பற்றி அவர் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல பேதுருவே சொல்றாரு. இனி யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39வது வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, 38வது வசனம், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்ப இயேசுவானவர் இருக்கிறதுனால அவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுறாரு. அப்ப என்ன விசுவாசம் உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுறாரு. இனி 38, 39 பார்த்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என்ன அழகா இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுக்க வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப தெளிவா பேசுறத நம்ம பாக்குறோம். அதே போல யோவான் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நம்மிடத்தில் அன்பு கூறுவது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்களாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த யோவான் இவ்வளவுக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தப்ப அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த ஒரு யோவான். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதை இந்த யோவான் பார்த்தாரு. இப்போ இந்த யோவான் அவர் உயிர் தெழுந்து அந்த இதெல்லாம் காட்சி அளித்ததெல்லாம் பார்த்துட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனதையும் இந்த யோவான் பார்த்துட்டாரு. பார்த்து எல்லாம் சாட்சி முடிச்சு இவர் இப்ப இங்க எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க, நம்ம மேல அவர் அன்பு கூர்ந்தாரு, அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுகி சுத்திகரிச்சு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்கிறாரு. இப்ப இயேசுவானுடைய ரத்தம் தான் நம்ம இதை செய்து சுத்திகரிக்குது, அதுதான் அங்க பரிகாரமா அவர் செலுத்தி இருக்கிறாரு. இந்த இயேசுவானவர் இதை மாத்திரமா நமக்காக செய்திருக்கிறார். இங்க பாருங்களேன், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல நம்ம பாக்குறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. என்னது ரட்சிப்பின் சுவிசேஷம்? இயேசுவானுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுகி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு நம்ம அவரை விசுவாசித்து அவருடைய பாதபடியில முழங்கால் படிட்டு அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படுறதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நம்மை அவர் என்ன செய்யறாரு, முத்திரை போட்டிருக்காரு. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்போ மீட்கப்படுவோம் அப்படிங்கிறது நிச்சயமா ரட்சிக்கப்பட்ட அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ அங்க அடையாளம் என்ன கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை. அது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் அருளப்படுது, ஒவ்வொருத்தரும் அதை பெற்றுக்கொள்றாங்க, ஒவ்வொருத்தருக்கு அது அச்சாரமா கொடுக்கப்படுது. இது அங்க வெளிப்படுத்துறாரு கடவுள். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா
அதே யோவான்ல 12ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்துல இயேசுவானவரே சொல்றாரு அவருடைய மரணத்தை பற்றி. அவர் அங்க கிளியரா பேசுறாரு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். கோதுமை மணியானது 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆக்கி மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. அவர் கோதுமை மணி அப்படிங்கிறத அங்க வெளிப்படுத்துறாரு. அவர் வந்து என்ன செய்யறாரு, நிலத்தில் விழுந்து இந்த கோதுமை மணி எப்படி நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்படும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறதை இங்க அவர் வெளிப்படுத்துறாரு. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ல இருந்து 29வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்து என்றார், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசுகிறான் என்றார். லேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்ப பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தோம், ஆதியாகமத்துல எல்லாம் பார்த்தோம், அவருடைய சத்தம் அவ்வளவு இடிமுழக்கமான சத்தம், சீனாய் மலையில இடிமுழக்கமான சத்தம் கிடைச்சது. இங்கேயும் நம்ம பாக்குறோம், இயேசுவானவர் சொன்னப்போ இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தம் வருது. அப்ப இயேசுவானவர் யாருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவருதான் மெய்யான அந்த தேவன்கிறத இங்க அவர் பின்னே உறுதிப்படுத்துறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்றாரு. அவர் ஒருத்தர் தான் நம்ம பிதாவினிடத்துல போறதுக்குள்ள வழி சத்தியம் ஜீவன்கிறத அழுத்தி சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தா, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கூடிய எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி குடிக்கிற கூடிய எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவரே வெளிப்படுத்துறாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 1ல இருந்து 11 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளியரா அவர் இதுல பேசியிருக்கிறார். நான் என் பிதா ஒன்றாயிருக்கிறேன். அதை நீங்க பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசிக்கோங்க. அதுல என்ன இருக்கிறாரு, நானே என் பிதா ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பின்ன பரிசுத்த ஆவியானவரை பற்றி அழகா சொல்லி இருக்கிறாரு. அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்தை கண்டித்து நடத்துவார் அப்படின்னு சொல்லி, நீங்க பாவம் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களை தடுத்து நிறுத்துவாரு, அது மாதிரி நியாய தீர்ப்பை பற்றி பேசுவாரு, நீதியை பற்றி உங்களுக்கு உங்களை கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதையெல்லாம் அவர் செய்யறதுக்கு அவர் பரிகாரம், அவரை தன்னை ஒப்பு கொடுக்கணும். அவரே சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்குறாரு, சிலுவையில் அறையிறாங்க, அவர் மறிக்கிறாரு, 3 நாள் அவரு பாதாளத்துல போய் அங்க உள்ளவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு அவர் யாரு அப்படிங்கிறத. 3ஆம் நாள்ல அங்க இருந்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போய் பிதா வலது பரிசத்துல வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்ப அவர் போகும்போது இந்த ஸ்ரீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் போனாதான் பரிசுத்தாவியினர் வருவாருங்கிறத இங்க வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. நான் போறது போல திருப்பி வருவேன் அப்படிங்கிறதே அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய யோவான் ஏற்கனவே நம்ம இதை வாசித்தோம் பாருங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், அவர் சிலுவையில இருந்தாரு, அவர் ஏறி போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறப்போ, இப்ப இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை அவர் நம்ம கொடுத்துட்டார். எங்க இழந்தோம், ஏதேன் தோட்டத்துல இழந்தது. அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நம்ம இழந்துட்டோம். அங்க ஒரு பொல்லாத பிசாசு வந்து நம்மளை வஞ்சிச்சு என்ன செஞ்சுட்டான், நம்முடைய அதிகாரத்தை பிடுங்கிட்டான். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து மூலம் அந்த அதிகாரம் நமக்கு திருப்பி கொடுக்கப்படுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்ததோட 13வது வசனத்துல, அந்த பிள்ளைகள் வந்து ரத்தத்தினாலேயோ மாம்ச சித்தத்தினாலேயோ புருஷனுடைய சித்தத்தினாலேயோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்ம சப்போஸ் நம்ம இந்த உலகத்துல ஒரு அப்பா அம்மாவால தான் உருவாகி இருக்கிறோம், நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா நம்மளை உருவாக்குனவர் தேவன்கிறத இங்க கிளியரா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதனால அப்பா அம்மா நம்ம மறந்துடணுமா, இல்ல தூரம் மாத்திரமா, மறைக்காம இருக்கணுமா, கிடையவே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க வேண்டியது, அவங்களை நேசிக்க வேண்டியது, மரண பரிந்து அவங்களை கைவிடாம இருக்க வேண்டியது பிள்ளைகளாகி நம்முடைய பொறுப்பு. ஆனா நம்ம இந்த உலகத்துல பிறந்ததும், நம்ம உலகத்துல வாழ்ந்ததும், நம்ம உலகத்துல விசுவாசிக்கிறதும், நம்ம உலகத்துல அவருடைய பிள்ளைகளா வாழ்றதும் நமக்குள்ள ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொறுப்பா இருக்குது பாருங்க. இதான் இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு நமக்கு. எபேசியர் 1:1 கூட இதை அவர் வெளிப்படுத்திருக்கிறார். இது போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 45ல இருந்து 58 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா அந்த மரணத்தை பற்றி அங்க அவர் வெளிப்படுத்துறாரு. எபேசியர் 1:1 என்ன எழுதப்பட்டிருக்கு, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போய் இருந்த நம்மை அவர் ரத்தம் கொடுத்து நம்மளை மீட்டுட்டாரு அப்படின்னு எபேசியர் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15:45ல இருந்து 58 வரைக்கும் உள்ள வசனங்கள். அது நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும் அது என்ன வசனங்கள்னு.
அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. 44 இருந்து 58 வரைக்கும். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னுடைய மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதில்லை அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. மனுஷனுக்கு இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷனுக்கும் மரணம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மனுஷன் நினைக்கிறான். அப்போ மரணத்தை கண்டாலே பயம். எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருந்தாலும், இந்த மரணத்துக்கு முன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க பாருங்க. அப்போ இங்க கர்த்தர் நமக்கு அந்த மரணத்தை ஜெயமா கொடுத்துட்டாரு. இதுல அவர் ஒண்ணுதான் கேட்கிறாரு, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்படணும், நம்ம அப்படியே அவருக்கு முன்னால நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கப்படணும் தான் அவர் விரும்புறாரு. இந்த ஒரு காரியத்தை செய்தா இந்த மரணத்தின் மேல நம்மளால வெற்றி கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து நம்முடைய கேள்வியா இருக்குது பாருங்க. அப்போ அவரை பற்றி நான் இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன். மரணத்தை வென்று நித்தியமா நம்ம வாழணும் அப்படின்னா அவர் தான் மரணத்தை ஜெயித்தவர். அவர் ஒருத்தர் தான் மரணத்துக்குள்ளாக போய் அதை ஜெயித்து வெளியே வந்தவர். அதனால அவர் நம்ம விசுவாசம்னா நமக்கு அந்த வாழ்வு கிடைக்குது. ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்ற நம்ம ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 10 இருந்து 12 வசனங்கள்ல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்போஸ்தலர்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இயேசுவானவருடைய சீடர்கள். அவர் உயிர்த்தெழுந்து போன பிறகு அவங்க 2ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அவங்க ஒருமனப்பட்டு கூடியிருந்த அந்த வீட்டின் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அந்த வீட்டுல அவங்க கூடியிருந்தப்போ 120 பேர் கூடியிருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிறையப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி அதுக்கு பிறகு அவங்க பயங்கர சாட்சிகளா மாறிட்டாங்க. ஒரே நாள்ல அந்த பயந்து போய் மறுதளிச்சு அந்த பேதுரு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்த உடனே பலமுள்ளவரா மாறிட்டாரு. அந்த ஒரு நாள் அவங்க எந்திரிச்சு அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணதுல 3000 பேர் அப்பவே ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுவானவரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பவே அவங்க 3000 பேருக்கு அன்னைக்கே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. இப்படி பேதுரு வல்லமையா ஊழியம் செய்துட்டு வர்றாரு. இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த பேதுரு பேசின அந்த வார்த்தை தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 10 இருந்து 12 அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். இங்க என்ன நடந்துச்சு? இங்க ஒரு ஜப்பானி, அவன் பிறந்த நாள்ல இருந்தே ஜப்பானியா இருந்தவன். இந்த தேவாலயத்துக்கு 3ஆம் மணி வேளையில பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்ண போறாங்க. அவன் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கான். உடனே இந்த பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்க? அவரை பார்த்த உடனே உற்று பார்த்துட்டு பேதுருவும் யோவான்னு சொல்றாங்க, எங்கிட்ட காசோ பணமோ வெள்ளியோ பொண்ணோ இல்லை அவனை கொடுக்கறதுக்கு, ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு தூக்கி விட்டவொன்னு அவன் குதித்து எழுந்து நடந்துட்டான். இதை பார்த்த உடனே அங்க நின்னவங்க எல்லாருக்கும் பயங்கர வியப்பா மாறிடுச்சு. என்னடா இவ்வளவு பெரிய காரியம் உங்களை கொண்டு இவங்க மூலம் செய்யப்படுதே, இவங்க பின்பற்றிட்டு இருந்த இயேசுவை தானே கொலை பண்ணணும், அந்த இயேசுவானவரை தானே நம்ம தூக்கி போட்டோம் சிலுவையில, எப்படி இவங்க இப்படி செய்யறாங்க அப்படின்னு ஆச்சரியமா அவங்க கேட்கிறப்போ அந்த பேதுரு தான் அவங்க மத்தியில இவ்வளவு அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க கொண்டு அந்த இயேசுவானவர் தான், அவருடைய நாமம் தான் இவனை இப்படி என்ன செஞ்சு நடக்க வச்சிருச்சு, சுகமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இந்த பேதுருக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவர் ஒரு யூதர் தான், அந்த ஒரு முக்குவன், அவர் ஒரு மீன் பிடிக்க போனவர். அந்த பேருக்கு இவ்வளவு பெரிய தைரியம் எப்படி எங்க இருந்து வந்துச்சுன்னா, அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளிப்படையா அங்க நடந்துச்சு அந்த காரியங்கள் எல்லாம். இவ்வளவு தைரியமா அங்க சொல்றாரு. பேதுரு அடிச்சு சொல்றாரு, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுறதுக்காக கொடுக்கப்படலைங்கிறத உறுதியா சொல்றாரு. என்னது ரட்சிப்புனா
பாவத்துல இருந்து விடுதலை ஆகுறது. அது வேற எங்க போனாலும் அந்த ரட்சிப்பு கிடைக்காது. தேவனுடைய ரத்தத்தினால, இயேசுவானுடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். அந்த ரட்சிப்பு நமக்குள்ள கிடைச்சாதான் நமக்குள்ள அவர் அருளிய அந்த ஆவி நித்திய நித்தியமா அவரோட கூட வாழும். இல்லைன்னா அது எங்க போகும்னா, நம்மளை வஞ்சிச்ச ஒரு சாத்தான் இருக்கா பாருங்க, அந்த சாத்தான் எங்க தங்கி இருக்கிறானோ அந்த இடத்துக்கு இந்த ஆவி போகும். அவனுக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறத இனி உள்ள நேரத்துல நான் உங்களுக்கு அதை பற்றி நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. இதுக்கடுத்து நம்ம எங்க பாக்குறோம், 1 கொரிந்தியர் 1 39வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இயேசுவானவர், இந்த தேவன் தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. இந்த பவுல் யாரு? இயேசுவானவரை பின்பற்றவங்களை பிடிச்சி அடிச்சு கொலை பண்ணவரும் ஜெயில கொண்டு போட போனவர் தான். அவர் தமஸ்கு பட்டணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ வானத்துல இருந்து ஒளியானது அவர் மேல விழுந்துச்சு மின்னல போல இயேசுவானவர் பேசினாரு. பவுலே, நீ என்ன ஏன் துன்பப்படுத்துறன்னு கேட்டார். உடனே இவர் கேட்டாரு, ஆண்டவரே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொன்ன நிமிஷத்துல இருந்து பவுல் மாறிட்டாரு. அப்ப இருந்து பவுல் தீவிர இயேசுவானவரை பின்பற்றக்கூடிய மனிதனாகி அந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் தான் அப்போஸ்தலர்களுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அந்த இயேசுவானவர் தான் நமக்கு ஞானமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு, பரிசுத்தமா இருக்கிறாரு, மீட்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ரோமர்ல பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு, 12 நம்ம பார்த்தோம்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப புத்தியுள்ள ஆராதனைனா என்ன? நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக அங்க ஒப்புக் கொடுக்கணும்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லை என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம்தான் புதிதாகணும் அப்படிங்கறதான் கடவுள் இங்க நமக்கு வெளிப்படுத்துற. நம்ம என்ன செய்யறோம், ஒரு கோயிலுக்கு போகணும்னா நம்ம பயங்கரமா நம்மள என்ன செய்யணும், சுத்திகரிக்கிறோம், உடனே குளிக்கிறோம், நல்ல புதிய ட்ரெஸ் போடுறோம், அதெல்லாம் வேணும் தான், அது வேண்டாம்னு நான் சொல்லல, அது வேணும். ஆனா அதை விட மெயின் என்ன, மனம் புதிதாகணும். என்னத்துக்கு மனம் புதிதாகணும், இந்த மனதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, கலாத்தியர் 5வது வசனம், கலாத்தியர் 5:19 இருந்து 20-21 வசனங்கள்ல கிளியரா சொல்லியிருக்கிறாரு. கலாத்தியர்ல பவுல் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள். இந்த மாம்சத்தின் கிரியைகள் உள்ளத்துக்குள்ள இருக்கிறப்போ மனது என்ன செய்யுது, அழுக்காகுது. இந்த மனது புதிதாகணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை நம்ம விசுவாசித்து அந்த ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படணும். நிச்சயமா அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது. களியாட்டுன்னு எழுதுறோம்னா நம்ம நினைக்கிறோம் டிவி பார்க்கறது தப்போ, சினிமா பார்க்கறது தப்போ, இல்ல ஃபுட்பால் பார்க்கறது தப்போ, அது தப்புன்னு சொல்ல வரல. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம இதுக்கு கொண்டு போய் கொடுத்து நம்ம போனோம்னா அது வந்து அருவருப்பு. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை நம்ம செலுத்தி தான் ஆகணும். கர்த்தரை நம்ம ஒரு நாள்ல ஒரு என்ன நினைக்கிறோம், கொஞ்ச நேரமா கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோமா, வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறோமா, வேதத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம கீழ்படுகிறோமா? அது இல்லாம எப்ப பார்த்தாலும் மொபைலுக்கு அடிக்டா இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் டிவிக்கு அங்க உள்ள சீரியல், அந்த சினிமா படங்கள், இது மூலம் நமக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிச்சுன்னா ஓகே. அதுல இருந்து நமக்கு ஒன்றும் நம்மளுடைய உள்ளம் தான் அது ரொம்ப கேடுபாட்டுக்குள்ள போகுது. ரொம்ப இந்த உலகத்துல கொட்டி கிடக்கிற பாவங்களும் பாவ சுபாவங்களும் வர்றதெல்லாம் இந்த கண்களின் இச்சைகளினாலதான். இப்போ நம்ம போறோம் களியாட்டு எல்லாம் பார்க்க போறோம், ஓகே நல்லதுதான். களியாட்டுல நம்ம போய் அங்க உட்காந்து நம்ம பாக்குறதுனால கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா அதுல விளையாடுறவங்களுக்கு அது மூலம் நிறைய சம்பாத்தியம் கிடைக்குது. அவங்களோட வாழ்க்கை அதுல நல்ல வாழ்வாதாரம் ஆகி போகுது. நம்ம வந்து கொஞ்ச நேரம் அதுல பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த டைம் வேஸ்ட் ஆகுது. அதான் இங்க குறிப்பிடுறாரு ஒழிய அது பாக்குறதுல தப்பு அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் தான் நம்ம எப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுக்காம பாக்கி உள்ளதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குது. இன்னைக்கு வேதத்தை எடுத்து வாசி, கொஞ்ச நேரம் ஜோம் இல்லை அப்படின்னா டைம் இல்லை அப்படின்றாங்க. சபைக்கு வா அப்படின்னா டைம் இல்லைங்கிறாங்க. ஆனா பாக்கி உள்ள எல்லா காரியத்துக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது பாருங்க. வீட்டுக்குள்ள கூட சாப்பாடு செய்யறதுக்கு டைம் இருக்குது, ஃபுட்டு சாப்பிடறதுக்கு டைம் இருக்குது, ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்றதுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆனா நம்ம கரெக்டா தேவனுக்கு டைம் செலவழிக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்குள்ள டைம் இல்லாம போகுது. அப்ப இங்க உள்ள அந்த கிரியைகள் எல்லாம் நம்ம செய்தோம்னா நம்முடைய ஆத்மா அழுக்காகுது. அப்போ அது தேவன் பிரவேசிக்கக்கூடிய ஒரு இடமா அது மாறாது. அதை தான் இங்க பவுல் வந்து கலாத்தியருக்கு எழுதும் போது கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த வசனங்களின் படி நம்ம இருக்கிறோமான்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது
ஒன்னு கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், இயேசுவானவருடைய ரத்தம் வந்து நம்ம எனக்காய் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம். அதே மாதிரி சரீரம் அப்பத்தை நம்ம பாக்குறோம், இது எனக்காய் பிக்கப்பட்ட தேவனுடைய சரீரமா இருக்குதுன்னு அதை புசிக்கிறோம், அதை குடிக்கிறோம். இதை நிறைவேற்றும் போதும் நம்ம இந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கிறோம். அதனாலதான் அதை நம்ம நிறைவேற்ற முடியுது. அதை நிறைவேற்றும் போது அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம்னு அதுல கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. இனி அடுத்துள்ள காரியங்களை பற்றி இனி நான் உங்களுக்கு விவரிச்சு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்துக்கு முன்பாக அந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பவுல புஸ்தகம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம 23ல இருந்து 31 வரைக்கும் அதை நமக்கு வெளிப்படுத்தாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளை ஆகி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் இங்க அவர் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எவ்வளவு கிளியரா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதனோட கீழே உள்ள வசனங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம, அப்புறம் வந்து நம்ம அவரை போல முழுகி ஞானஸ்நானம் எடுக்காம பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் எல்லாம் வாங்காம இதை போய் செய்தோம்னா நம்ம குற்றம் உள்ளவர்கள் அப்படின்னு வேதம் தெளிவா இதுல சொல்லி இருக்குது பாருங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலான எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். எதுக்கு நம்ம அதை செய்யக்கூடாது? ஏன்னா அதை அப்படி துணிகரமா செய்தோம்னா நமக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதுல எழுதியிருக்கிறாரு. இதை நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்காங்க, அநேகர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளியரா எழுதியிருக்கு. அதனால நம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த அப்பத்தையும் திருவிருந்து அந்த திராட்சை ரசத்தையும் நம்ம குடிக்கும் போது, நம்ம கூடி வர்ற இடத்துல போய் சபை கூடி வர்ற இடத்துல நம்ம இதை செய்யும் போது நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்ம வந்து உண்மையிலேயே இயேசுவானுடைய ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய ரத்தம் எனக்காக சின்னப்பட்டிருக்கிறத 100% நம்ம விசுவாசித்து அந்த ரத்தத்துக்குனால நம்மளை சுத்திகரிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்து பூர்ண நிச்சயம் இருந்து அவருடைய பிள்ளைகள் இந்த உரிமை நமக்குள்ள கிடைச்சிருச்சுன்னா மாத்திரம்தான் இதை நம்ம செய்யணும். இல்லாட்ட நம்ம செய்தோம்னா அதிக ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாயிருவோம் அப்படிங்கிறத வேதம் கிளியரா நமக்கு சொல்லி இருக்குது. அதே மாதிரி நம்ம இன்னொரு வசனத்தை கூட நம்ம இங்க பார்ப்போம். என்னன்னா, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14ல இருந்து 20 வசனத்துல என்ன எழுதியிருக்கு பாருங்க. அவருக்குள், அதாவது குமாரனாகிய இயேசுக்குள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகுது, இல்லைன்னா இல்ல. அதனால நல்லா புரிஞ்சுக்கிடணும், பாவ மன்னிப்பு ஆகிய அந்த மீட்பு அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு கிடைக்குது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முன்பின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அதனால இதை நல்லா புரிஞ்சோம்னா கர்த்தருடைய ரத்தம் அல்லாமல் வேறு ஒன்றினாலும் அவரிடத்தில் நம்ம கிட்டிச்சர முடியாது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தமே அல்லாமல் நம்ம இப்ப ஆலயத்துக்கு ஒழுங்கா போறதுனாலயோ இல்லாட்ட சண்டையில எல்லாம் போய் அங்க பக்தியானு நம்ம பிரசங்கம் பண்றவங்களா இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும், இயேசுவானுடைய ரத்தத்தால என் பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டுச்சு, அதனால நான் அவருடைய பிள்ளை. ஒருவேளை ஒரு நாள் முழுவதும் நம்ம சில நேரம் நம்ம நினைக்கலாம், என்னைக்கோ வாங்கின ரெட்சிப்பை வச்சுக்கிட்டுலாம் ஓட முடியாது. தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும், அவர்கிட்ட போய் நம்ம வந்து மாம்சத்துலதான் வாழ்றோம். நம்மளால சில நேரம் நமக்குள்ள கோபம் வரலாம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால தினந்தோறும் சுத்திகரிக்கப்படணும். தினந்தோறும் அவருடைய ரத்தத்தால கழுக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏதாவது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம செய்த தவறுகள் எல்லாம், அதை உடனே அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனி அவங்க ரத்தத்தால கழுகி என்ன சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லும் போது
போது கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியை மறுபடியும் நமக்கு கொடுத்து அவர் நம்மளை வந்து அனல் முட்டுறாரு. அவருடைய வேத வசனங்கள்னால நம்ம கூட பேசுறாரு. அவ்வளவு அழகா நம்ம கூட நடந்து அவர் உறவு கொண்டுட்டு வாழ்ந்துட்டே இருக்கிறாரு. இந்த தேவன் பரலோகத்துக்கு ஏறி போனாரு. அவர் போனப்போ அவர் என்ன சொன்னாரு, நான் உங்களோட எப்போதும் தங்குபடிக்கு என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்பி கொடுக்குறேன்னு யோவான்ல கிளியரா சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தாவினுடைய அனுபவத்தை நம்ம பெறலன்னா அந்த அனுபவத்தை பெறணும். அந்த பரிசுத்தாவியானவர் வந்து நமக்குள்ள என்ன செய்யறாரு, நம்ம மீது கண் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி தருகிறாரு. நம்முடைய பலவீனங்கள்ல நமக்கு அவர் உதவி செய்யறாரு. நமக்குள்ள அவர் வந்து என்ன செய்யறாரு, வேற நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியாம இருக்கும்போது நமக்குள்ள வந்து அவரே நமக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாருன்னு சொல்லி யோவான் 15, 16 வசனங்கள்ல அதிகாரங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8 அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவில நமக்குள்ள இருந்து அப்பா பிதாவே எடுத்து கூட பண்ணிக்கிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் நமக்கு தந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசுத்தாவினர் வல்லமை நம்ம கூட இருக்கிறதுனாலதான் இப்ப இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நம்மளால அவர்கிட்ட வாழ முடியுது. இனி அவர் மேல ஏறி போனாரு. அவர் ஏறி போனது நான் மறுபடியும் வருவேன், வந்து உங்களை என்னிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிடுவேன்னு சொன்னாரு. அதைத்தான் நம்ம என்ன பார்க்கிறோம், வருகை இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே நம்ம இந்த வருகையை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். யோவான் 16 அதிகாரத்துல 16 வசனம், 21 வசனம், 22 வசனத்துல வருகையை பற்றி பேசியிருக்கிறாரு. அவர் வருகையின் அடையாளத்தை பற்றி மத்தேயு 24 அதிகாரத்திலையும் 25 அதிகாரத்திலையும் கிளியரா சொல்லியிருக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 15 வசனத்துல இருந்து 18 வசனம் வரைக்கும் கிளியரா சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு டைப் ஆஃப் வருகை இருக்குதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஒண்ணு வந்து ரகசிய வருகை, இன்னொன்னு பகிரங்கமா அவர் வரக்கூடிய வருகை. எல்லாரும் கேட்கறாங்க ரகசிய வருகைன்னு ஒரு வார்த்தையே வேதத்துல இல்லைன்னு. அந்த வருகைக்குள்ள அந்த யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி கிளியரா புரிய, அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ஒன்று எடுத்து பாருங்க. அதுல எல்லாத்தையும் நாங்க விவரிச்சு சொல்லியிருக்கிறோம். இனி இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். வருகையை தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ரகசிய வருகையில் அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா பரிசுத்தாவியானவர் இல்ல, பரிசுத்தாவியானவர் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவாரு. அப்ப விசுவாசிகள் இல்ல, அப்ப ஜெபம் இல்ல, அங்க பைபிள் வாசிப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப இந்த உலகத்துல யார் இருப்பா? அப்போ ஆண்டவரை ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பாங்க. ஆண்டவரை அறிந்து அவரை ஒழுங்கா கடைபிடிக்காம வாழ்ந்தவங்க இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருப்பாங்க. இயேசுவானவரை பற்றி அறியாத கேள்விப்படாத ஜனங்கள் இருப்பாங்க. யூதர்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மேசியாவாகிய கிறிஸ்து தான் அந்த இயேசுதான் அந்த அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மேசியா அப்படின்னு தெரியாம இருக்கிறாங்க நிறைய யூதர்கள். பல யூதர்களும் நம்பிட்டாங்க இயேசு கிறிஸ்து தான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற மேசியாங்க. சில யூதர்கள் இப்பவும் இருக்கத்தான் செய்யறாங்க, இல்ல மேசியா வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த மிகான் அந்த ஒரே அந்த பழைய பாட்டுல நம்ம பார்த்தோமே பயங்கரமான தேவன், அந்த மோசே ஆபிரகாம் இவங்களுக்கு வெளிப்பட்ட அந்த தேவனை எதிர்பார்த்து அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்துங்கிறதையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மேசியா வந்து பெரிய பணக்கார இடத்துல பிறந்திருந்தா அவங்க ஒரு வேலை ஏற்றிருந்திருப்பாங்க. அவர் ஏழை வீட்டுல போய் பிறந்தாரு, கன்னி வீட்டுல போய், ஏழை கன்னி மரியாதைக்கு போய் அவர் உற்பத்தி பிறந்ததுனால அவங்களுக்கு ஒருவேளை அந்த கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. அது கூட நமக்காக தான். ஏன்னா வேதத்துல கிளியரா பவுல் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறாரு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வருவதற்காக இஸ்ரவேலர்களுடைய மனது கடினப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய மனது கடினப்பட்டது எதனால? நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இனி அப்ப அந்த யூதர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் அந்த உபத்திரவ காலத்துல அவங்க ஏற்றுக்கிடுவாங்க அந்த இயேசு கிறிஸ்துவ. ஐயோ அவர் தான் மேசியாவா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அங்க யார் வெளிப்படுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பாக்குறோம். அந்த யோவானுக்கு கர்த்தர் வந்து அதை வந்து ஒரு தரிசனமா அழகா காட்டுறாரு பாருங்க. அந்த பத்ம தீவுல அங்க அவர் பாக்குறது எல்லாமே எப்படி பாக்குறாரு, மிருகம், அப்புறம் வலு சர்ப்பம், அப்புறம் வந்து கள்ளத்திற்குதரிசி, இப்படிதான் பாக்குறாரு. அப்ப என்னடா 10 கொம்பு 7 கொம்பு இப்படி எல்லாம் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதெல்லாம் எங்க ஓமானமா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல கிளியரா எழுதப்பட்டிருக்குது. நீங்க சக்கரியாக்குள்ள வசனங்களை எல்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமாங்க. அப்போ ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி இங்க மிருகம்னு சொல்லி ஒண்ணு ஏறி வருது 13 அதிகாரம் 1 வசனத்துல. 13 அதிகாரம் 4 வசனத்தை பார்த்தா வலு சர்ப்பம்னு சொல்லி ஒண்ணு பாக்குறோம். 14 அதிகாரம் 9 வசனத்துல எல்லாம் பார்த்தோம்னா கள்ளத்திற்குதரிசி அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவை போல இந்த உலகத்துக்கு அவன் காட்சி அளிக்கப்படுவான். ஆனா கிறிஸ்துக்கு எகெயின்ஸ்டா அவன் செயல்படுவான். அதுதான் அந்தி கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த 7 வருஷத்துல இந்த பூமியில வெளிப்பட்டு அவன் வந்து ஆட்சி செய்வான். அவன் பார்க்கும்போது ஒரு மனுஷனா தான் இருப்பான். அவன் ஏதாவது ஒரு ராஜ்யத்தின் அதிபதியா இருப்பான். ஆனா அவனுக்குள்ள அந்த விழுந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, அந்த பரதீசுல வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து அந்த மனுஷிய ஏமாத்தின அந்த ஆவி, நம்மளை தேவனை விட்டு பிரித்த அந்த ஆவி 3 விதத்துல செயல்படுது. மனுஷனாக, அந்த கள்ளத்திற்கு தரிசியாக, மிருகமாக,
அப்புறம் எப்படி அந்த வலுசற்பமாக செயல்பட்டு இந்த உலகத்தை வந்து அது ரொம்ப மோசமா அதை ஆட்சி செய்யுது. அப்போ முத்திரை கொடுக்கப்படுது. எப்படி பரிசுத்தவனுடைய முத்திரை நமக்கு மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்படுதோ அது போல இந்த அந்திகிறிஸ்துடைய முத்திரை கொடுக்கப்படுது. அப்போ அந்த முத்திரை இருந்தாதான் நம்ம வாங்கவும் விற்கவும் முடியும். அந்த முத்திரை வாங்காதவங்களை எல்லாம் அவன் கொல்லுவான் அப்படின்னு சொல்லி வேதத்துல கிளியரா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பாக்குற இந்த உலகம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும், நல்ல சுகமா வாழலாம் அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தா நடக்காது. ஏன்னா இதை விட பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ள அது போயிடும். அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் என்ன சொல்றோம், நான் இந்த தேவன் வந்து மகா அற்புதமான ஒரு தேவன், மகா அழகான தேவன், அது வந்து ரொம்ப அன்பான ஒரு தேவன். அவர் எப்படியாவது அவரை நமக்கு வெளிப்படுத்தணும், எப்படியாவது இந்த ஜனங்கள் என்கிட்ட வரணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் அவர் இறங்கி 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 வந்து அவரையே வெளிப்படுத்தி அவரையே இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த பெரிய தேவனை ஆண்டவர் எனக்கு ஒரு 10 வயசுல புரிய வச்சாரு. அந்த 50 வருஷமா நான் அவரோட நடந்துட்டு வரேன். எனக்கு ஒரு விதத்திலயும் அவர் எனக்கு ஒரு குறையுமே செய்யல. எங்களோட குறைவுகள்ல அவர் என் கூட இருந்தாரு, எங்களோட துக்க நாட்கள்ல என் கூட இருந்தாரு, என் சந்தோஷ நாட்கள்ல கூட இருந்தாரு, என் கண்ணீர் நாட்கள்ல கூட இருந்தாரு, என் கை பிடிச்சு அவர் நடத்துறாரு, நான் தனிமையில உறங்கும் போது என் கூட இருந்திருக்கிறாரு, என்னுடைய எல்லா சிச்சுவேஷன்லயும் என் கூட இருந்து அவர் நடத்தி இருக்கிறாரு. அந்த தேவனை நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள வரலாம், நித்தியமா அவரோட வாழலாம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.